தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 13 முதல் 15 திருவாக்கியங்கள் மற்றும் 19 முதல் 23 வரையுள்ள திருவாக்கியங்கள். எங்களும் பார்க்கின்றோம். சூசேப்பருக்கு கனவில் தோன்றி வானத்தில் சொல்கிற வார்த்தை, குழந்தை இயேசுவை நீ எடுத்துக்கொண்டு போ, காரணம் ஏரோது கொல்ல பார்க்கின்றான். ஏரோது இறந்தவுடனே மீண்டும் கனவில் தோன்றி, இதோ அவன் இறந்து விட்டான், குழந்தை கொண்டு வந்து விடு. மக்களை நாம் பார்க்கிற சமயத்தில் இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற பெற்றோர்கள், கடவுளே நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற பெற்றோர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளை குறித்து எல்லாம் அங்கு வெளிப்படுத்தப்படும். அங்கே ஆபத்து வருகிறதா, பிள்ளைகளுக்கு ஆபத்து வருகிறதா, பள்ளிக்கூடம் போகிற உன்னுடைய மகனுடைய மகள், கல்லூரி போகிற உன்னுடைய மகனுடைய மகள், இது அவர்கள் படுகின்ற வேதனைகள், படுகின்ற கஷ்டங்கள், அவர்கள் கிடைக்கிற அவமானங்கள், அவர்கள் வரப்போகிற ஆபத்துகள் அத்தனையும் தெய்வம் முன்கூட்டியே பெற்றோராகிய உங்களுக்கு வெளிப்படுத்துவார்கள். அப்படி வெளிப்படுத்துகிற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்றபடி பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தி கொண்டு வர நம்மளால் முடியும். அப்போ இறை மக்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியங்கள், பெற்றோர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், தெய்வ பயத்தோடு நீங்கள் வாழ பாருங்கள், இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து வாழ பாருங்கள். அந்த பிள்ளைகளை பலிப்படுத்தி ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, இதோ என் மகனை என் மகளை உன் பாதத்தில் நான் விட்டு தருகிறேன், நீ பார்த்துக்கொள். அவர்கள் வெளியே செல்கிறார்கள், நீ கூட இருந்து அவர்கள் பார்த்துக்கொள். அவர்களுக்கு விசுவாசம் இருக்க இல்லையோ, ஆனால் நம்மளுடைய விசுவாசத்தை கண்டு தெய்வம் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு கொடுப்பார். நிச்சயமாக அவர்களும் அந்த நன்மை வழிக்கு கடந்து வருவார்கள். இறைசனை மன்றாடுவோம். நல்லவனாய் தெய்வமே, எவ்வாறு சூசேப்புக்கு நீ உன்னை வெளிப்படுத்தினீரோ அதே போல் எல்லா பெற்றோர்களுக்கும் நீ அதை வெளிப்படுத்துகின்றீர். அந்த பெற்றோர்கள் எல்லோரும் அது உணரும் வண்ணமாக அவர்களை நீ தம்மை தயார்படுத்தியல்லும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, எங்கள் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.